இதுதான் வரும், இதுக்குள்ளே தான் நம்ம, இதுதான் இதுக்கு மேலே நம்ம கிடையாது அப்படிலாம் எதுக்குள்ளேயும் நான் என்னை கட்டம் போட்டு உள்ளே வச்சுக்க நான் எப்பவுமே விரும்புறதில்லை. ஸோ ஒரே நாளில் 3 படம் விடுற ஆள் இருக்கும்போது நான்லாம் பரவாயில்ல தான் தோணுங்க. நானே யாரும் அடிச்சா ஓடிடுவேன், நான் அடிச்சு பறகுனா செம்மையாக இருந்தது. இது எதுவுமே கணக்கு போடுறதா இல்லையா அப்படின்னு தெரியல. தப்பு பண்ணால் கழுவி ஊற்றுவாங்க, கழுவி ஊற்று தான் போகிறாங்க. நான் ஹரிஷை தூக்கி போகிற ஒரு ஷாட் இருக்கும், சத்தியமாக இருந்தாலும் தூக்க முடியும், யோசிச்சு பாருங்கள். சதீஷ் எங்களுக்கு பாக்கியம், சதீஷ் எங்கள் படத்தில் இருக்குதுன்னா நாங்கள் என் பரம்பரையில் யாரோ ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். அது ஏன்னு தெரியல. சண்டை வேணாம் சண்டை வேணான்னு சொல்கிறான்னா அவனுக்கு சண்டை போட தெரியாமல் இல்லை, அதை விட பெரிய சண்டை வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். பயப்படுறியா? பயம்னா? இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். 6 படம், 6வது படம், வாரத்துக்கு ஒரு படம், 2 வாரத்துக்கு ஒரு படம், நிறைய மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. எனக்கே பார்க்குறது செம்ம காமெடியாகவும் ஜாலியாக இருக்குது. நிறைய விளக்கம் சொல்லிட்டேன். எப்படினாலும் எனக்கு ஒரு படம் எடுத்து நடிக்க முடியும் 3 மாதமாக தான் ஆகுது. ஸோ இதுக்கு நாங்கள் காரணம் இல்லை, தயவு செஞ்சு நம்புங்க ப்ளீஸ். 2 வாரத்துலாம் படம் நடிக்கவே முடியாது, சில சமயம் நடந்துடும், என்ன விடுங்க. 2 வாரத்துக்கு ஒரு படம். வர அக்டோபர் 7ஆம் ரெக்கை, அதை விடுங்க. ரெமோன்னு ஒரு படம் வருது, அப்புறம் தேவின்னு ஒரு படம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க, தெரியல. பட் இது 3த்துலேயும் சதீஷ் இருக்காப்புல, அவர் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ ஒரே நாளில் 3 படம் விடுற ஆள் இருக்கும்போது நான்லாம் பரவாயில்ல தான் தோணுங்க. ஸோ இதை கவனிக்கிறோம் தயவு செஞ்சு. அப்புறம் எல்லாருமே படத்தை பற்றி பேசிட்டாங்க, ஸ்பெஷலாக சொல்கிறது ஒன்றும் இல்லை. என்னோடய பார்வையில் ரெக்கை என்ன அப்படின்னா, நான் அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக தான் பார்க்குறேன். அது என்னென்னா எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு வார்த்தை தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த படம் பண்ணும்போது ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருந்தது. கனவு கனவும் இல்லை மற்ற ஹீரோக்களும் ஹீரோக்களும் அடிக்கும்போது ஒரு ஆசையாக இருக்கும், அடித்து பறக்க விட்றதுன்னு. அந்த ஆசையில் நிறைவேற்றின மாதிரி இருந்தது. ஒரு 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 ஃபேண்டசியோட யதார்த்தமாக தான் நான் அந்த படத்தை பார்க்குறேன். ஜாலியாக இருந்தது. நம்ம அடித்து ஒருத்தங்க பறகுறாங்கன்னா எப்படி யோசிச்சு பாருங்கள். எனக்கு நானே யாரும் அடித்தா ஓடிடுவேன், நான் அடித்து பறகுறாங்கன்னா செம்மையாக இருந்தது. முக்கியமாக இந்த படம் பண்ணுறது முக்கியமான காரணம் வந்து ரத்ன சிவா அவரோட வாடியில் படத்தோட ட்ரெய்லர் தான். நானும் வாடியில் படத்துக்காக காத்துட்ருக்கேன். ட்ரெய்லர் செம்மையாக இருந்தது. அது பார்த்தோன்னே சிவா சொன்ன லைனு, ஸோ ஒரு அளவு நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பண்ணலான்ற ஒரு ஆர்வம் வந்து, முக்கியமாக இதுதான் வரும், இதுக்குள்ளே தான் நம்ம, இதுதான் இதுக்கு மேலே நம்ம கிடையாது அப்படிலாம் எதுக்குள்ளேயும் நான் என்னை கட்டம் போட்டு உள்ளே வச்சுக்க நான் எப்பவுமே விரும்புறதில்லை. அது இல்லாமல் பப்ளிக்கு படம் பண்ணுறோம், ஸோ திட்டுவாங்களா, கழுவி ஊற்றுவாங்களா, பாராட்டுவாங்களா, இது எதுவுமே கணக்கு போடுறதா இல்லையா அப்படின்னு தெரியல. தப்பு பண்ணால் கழுவி ஊற்றுவாங்க, கழுவி ஊற்று தான் போகிறாங்க. ஸோ அது ஒரு லேர்னிங் தான். ஸோ அதுக்காக பயந்துக்கிட்டு எதையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தவறுன்னு சொன்னது, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இந்த படம் வந்து எனக்கு செம்மையாக இருந்தது. நான் படம் பண்ணும்போதே செம்மையாக என்ஜாய் பண்ணேன். படம் முடித்து நான் படத்தை பார்க்கும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஒரு வித போதையை கொடுத்தது இந்த படம். நான் இது வந்து கமர்ஷியல் படம் அப்படிலாம் சொல்ல விரும்பல. அப்படி பார்த்தா நான் ஆண்டவன் கட்டிலையும் கமர்ஷியல் தான் சொல்லுவேன், தர்மதுரையும் கமர்ஷியல் தான் சொல்லுவேன். பட் இந்த படத்தில் நடிக்கிறது ஒரு கஷ்டம் இருந்தது. ஏன்னா நமக்கு தெரியும் அடித்தா அவனு பறக்க மாட்டாங்க, இப்படிலாம் முடியாது, இதெல்லாம் தெரிஞ்சாலுமே நம்ம அது மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்கணும்ல. நான் தான் அவரை தூக்கி போட்டேன், நான் ஹரிஷை தூக்கி போகிற ஒரு ஷாட் இருக்கும், சத்தியமாக இருந்தாலும் தூக்க முடியும், யோசிச்சு பாருங்கள். ஆனால் தூக்கி இப்போ அசால்ட்டாக போட்டு விட்டுருவேன். ஸோ அது நம்புகிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கான இது பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருந்தது. மற்றபடி இந்த கதையோட பிளாட்டு, இது சொல்லப்பட்ட விதம், இது எல்லாமே ரொம்ப விறுவிறுன்னு பரபரன்னு இருந்தது. அதிகமாக யோசிக்க வைக்க இல்லை, ஈஸியாக போச்சு. ஒரு ஜாலியான சந்தோஷமான படம். எடிட்டர் பிரவீன் சார் சொன்ன மாதிரி இது ஒரு வீக்கெண்ட் ஹாலிடேஸோட செலிப்ரேஷன் தான். அது சூப்பராக இருக்கும். படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அந்த நான் ஆண்டவன் கட்டளைக்கு நீங்கள் எல்லாம் வந்து அப்படி சொல்ல முடியல, அப்படி இருந்தது உங்களோட வார்த்தைகள். படம் வேலை பார்த்த நாங்கள் கூட அந்த படத்தை அவ்வளோ ரசிச்சிருப்போம்னு தெரியல. உங்களோட ரசம் வந்து உங்களோட எழுத்துலேயும் உங்களோட விமர்சனத்திலையும் தெரியுது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்குது, அதை போய் பார்க்கணுங்கிறது நாங்கள் சொல்லும்போது, ஏன்னா நாங்கள் இந்த ப்ராடக்டோட ஓனர், எங்களுக்கு அது நாங்கள் தான் க்ரியேட் பண்ணால் நாங்கள் சொல்கிறது ஒன்று இருக்குது, நீங்கள் சொல்லும்போது ஒன்று இருக்குது.
அது இன்றைக்கி ஃபுல் பவர் பேக்டாக போகுதுன்னா அது நீங்கள் தான் காரணம். மிகப்பெரிய நன்றி. அந்த தர்மதுரைக்கும் ஒத்துழைப்பு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் என்ன ஆளுங்களை பற்றிலாம் சொல்லிட்டாங்க. எல்லோரும் கூட வேலை பார்த்தது சந்தோஷம். ரத்தன சிவா இல்லை கணேஷ் நானும் அவனும் +1 +2 ஒன்றா படித்தோம். ஒன்றா வந்தான், படம் பண்ண போகிறேன்னு சொன்னான். மாமா ரிஸ்க்டா ஜாகிரதான்னு சொல்லி கொஞ்சம் பேசினேன். அவனுக்கு அதை ஏன்னா அவனோட பெரிய ப்ளஸ்ன்னா அவனுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. சாதாரண மிடில் கிளாஸ் பையன் படித்து முடிச்சுட்டு அவன் லைஃப்பில் முன்னேறி அவன் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதன் மூலம் வாழ்ந்துட்டு ஒருத்தன் ஒரு நாள் திடீர்னு வந்தான். டிசிஷன் மேக்கரை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் தெளிவாகவும் அழகாகவும் எடுப்பான். யார்கிட்டும் டிஸ்கஸ்லாம் பண்ணுறதில்ல. அதுதான் அவனோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம். இந்த படம் வந்தபோது கூட சினிமாவுக்கு வரலான்னு அவன் சொல்லும்போது கூட நான் அவனை பயமுறுத்தினேன். இங்கே ராம் மெட்டீரியல்ஸ் கூட மிஞ்சாதரா படம் சரியில்லைன்னா ஜாக்கிரதைன்னு சொன்னேன். அவன் தான் தைரியமாக உள்ளே வந்தான். இந்த படத்தை வேறு யாராக இருந்தாலுமே என் மேலே நம்பி இவ்வளோ செலவு பண்ணி எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. விஜய் சேதுபதி இவ்வளோ தான் மார்க்கெட்டு, இதுக்கு மேலே போகாது, அவள் மேலே கிடையாது, இது இல்லை அது இல்லைன்னு ஒரு 1008 கேள்வி இருக்குது. அது எதையுமே யோசிக்காமல் இந்த படத்தில் நான் இறங்கி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை இறங்கி செலவு பண்ணோம். அவனுக்கும் ஒய்ஃப் சுபாவுக்கு நன்றி. சிவாவாக இருக்கட்டும், அப்புறம் என்னோடய ஸ்வீட் டார்லிங் தினேஷ், என்னோட என்னை அழகாக ரசிக்கிற ஒரு ஆள். மற்றபடி முக்கியமாக நான் ஹரீஷ் பற்றி சொல்லணும். ஹரீஷ் தானும் ஒரு படத்தில் ஹீரோ அறிமுகமான மனுஷன். அந்த ஆள் அந்த படத்துக்கு நான் அவரோட ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்காக நான் நிறையா போய் பார்த்துருக்கேன். ஹரீஷ் இல்லை, டைரக்டர் ஹரீஷ்க்கு எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஃபஸ்ட் படம் பார்த்து முடிச்சுட்டு நான் ரொம்ப பொறாமப்பட்டிருக்கேன் அவர் மேலே. ஏன்னா இத்தனை வருஷமாக அப்போ நான் ஹீரோ ஆகலை. இத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்கோம், ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு ஒன்றும் புரியல. நான் புதுசாக வந்த ஒரு ஆள், நேற்று வரைக்கும் வேறு வேலையில் இருந்த ஒரு ஆள், ஃபஸ்ட் படத்தில் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்காக ஆழமாக தெளிவான ரியாக்ஷன்ஸ் கொடுக்க முடியுதுன்னு எனக்கு பெரிய கேள்வி இருந்தது. அண்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான மண் சார்ந்த ஒரு முகம். ஹரீஷ் திரும்பி ஹீரோ வரணும், அதை நீங்கள் தயவுசெய்து எழுதணும். இஸ் வெரி கேப்பபிள், ரொம்ப பெரிய திறமைசாலி. ஹரீஷ் ஹீரோ வரணும், அவரை வச்சு ஹீரோ படம் பண்ணணுங்கிற என்னோடய விருப்பம், ஆசை. பர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட், ரியலைஸ் பண்ணி அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. ஸோ நான் எதிர்பார்க்குறேன், நடக்கும்னு ஆசைப்பட்றேன். ஹரீஷ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். சதீஷ் எங்களுக்கு பாக்கியம். சதீஷ் எங்கள் படத்தில் இருக்குதுன்னா நாங்கள் என் பரம்பரையில் யாரோ ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். அது ஏன்னு தெரியல. நானும் இன்னும் இதுக்கு நான் எவ்வளோ நன்றி கடன் படணும்னு தெரியல. முடிஞ்சால் என் குழந்தைக்கு கோயில் பண்ணி மொட்டை போடணும் முடிஞ்சது சத்தியமாக. ஸோ சதீஷ் இஸ் வெரி ஸ்வீட். சதீஷ் இருந்தாருன்னா ஈவினிங் டிஃபனே தர மாட்டாங்க, அந்தளவுக்கு ஸ்வீட் அவர் ஆக்சுவலாக. தேங்க்ஸ் சதீஷ். என் மாஸ்டர் மாஸ்டர் பற்றி நிறையா அன்பமாக சொல்லுவாங்க. ஆனால் ஃபைட் எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்குது, அவரோட விஷுவல் சென்ஸ்னு ஒன்று இருக்குது. அவர் எனக்கு சேதுபதியில் பண்ணதாக இருக்கட்டும், எந்த படமும் சரி, அவரோட விஷுவல் சென்ஸை செம்ம ஸ்ட்ராங்கான மனுஷன். அவர் கூடிய சீக்கிரம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்ட் பண்ணாலே செம்மையாக இருக்க முடியாது. வெறும் சண்டை மட்டும் வச்சு அவ்வளோ விஷுவல் சென்ஸில் ஒரு மனுஷன். நிறைய பயம் இருந்தது. நான் நிறையா அவரை டார்ச்சர் பண்ணியிருக்கேன், நிறையா கேள்வி கேட்பேன், டார்ச்சர் பண்ணுவேன். அது எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே பேசுவாப்புல. எனக்கு தெரியுமா, அந்த மனுஷன் தாத்தா 2 பேர் பசங்க இருக்கு, பார்த்தா தெரியுதா. ஆனால் வெரி ஸ்ட்ராங், ரொம்ப தெளிவாக இருப்பாப்புல. பிரச்சனை அதெல்லாம் கவலையே பட மாட்டாப்புல. என்னானாலும் சரி அவர் மைண்டில் இந்த விஷுவல் எடுக்காமல் விடவே மாட்டார். அது அவரோட பெரிய ப்ளஸ். இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் ராஜு மாஸ்டரும் அந்த காயத்ரி ரகுராமன். ராஜு மாஸ்டர் பற்றி சொன்னால் லெஜண்ட் இருக்கிறத எப்படி அழகாக பிரமாதமாக பயன்படுத்துங்களே, அவர் அடிச்சு ஆளே இல்லை. 800 பானுக்கு மேலே பண்ணிட்டாரு, எதுவுமே இல்லை. நேற்று வந்தவன் நான்லாம் அது அவர்கிட்ட ஒன்று இருக்குது. அந்த சினிமா பற்றின பாடமும் சினிமா பற்றின அறிவும் அவரோட 5 நிமிஷத்தை அவர் அவ்வளோ பயன்படுத்துகிறாரு. நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். ஒரு சீனில் வேலை பார்க்கும்போது நாங்கள் அது இம்ப்ரோவைசேஷன் பேரில் அப்படி இப்படி சின்ன ஏதோ ஒன்று பண்ணுவோம், அதுக்கே ஓரளவு பேர் வாங்குறேன். அவர் பண்ணுற வேலைக்கெலாம் வெளியே தெரிஞ்சால் அவர் அவ்வளோ பேர் வாங்கணும். ஏன்னா ஒரு பாடல் காட்சிக்கும் ஒரு ஷார்ட்ஸுக்கும் அவ்வளோ யோசிக்கிறாரு, அவ்வளோ மெனக்கெட்டு. ஏன்னா நான் கம்போஸ் பண்ணுவாங்க, ஆட வராது, ஓகே விட்டுருங்க, கம்பெனி மாற்றுவார். அதையும் சூப்பராக விட்டு கொடுப்பார், தெரியாது. லெஜெண்ட் அவர். காயத்ரி ரகுராம்
அவங்கக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும். ஸ்பாட்டுக்கு வந்து அந்த இடம் என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணுதோ அதை வச்சு ஒன்று பண்ணுவாங்க. அது தெரியும். ஓவராலாக இந்த படம் இன்றைக்கி இவ்வளோ மாதம் இப்படி இருக்குன்னா, இதை சும்மாவே சாதாரணமாகவே நீங்கள் ரத்ன சிவாங்க ஒரு ஓரத்தில் உட்கார வச்சு பேசும்போது தெரியாமல் கேண்டிடில் ஷூட் பண்ணலை, அந்த ஆள் மாதம் 10 டைலாக் பேசியிருப்பாப்புல. அதுதான் அந்த ஆளோட குவாலிட்டி. ஸோ இந்த படம் எனக்காக டோன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவர்கிட்ட ஒரு நல்ல ஹீரோவோ மாஸ் ஹீரோவோ கிடச்சா இன்னும் பிரித்து மேய்வார். வெரி சோர்ஸ்ஃபுல் டேலண்டட் டைரக்டர் சிவா. சிந்திக்கிறதும் சாதாரணமாக டீ சாப்பிட்டு வந்தால் கூட மாசாக தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹீஸ் வெரி மாஸ். அண்ட் இமான் சாருக்கு ரொம்ப நன்றி. அவரை பற்றி நான் புதுசாக சொல்கிறேன்ல, அவர் எனக்கு அற்புதமான பாடல்கள் போட்டு கொடுத்தாங்க. நான் பிரவீன் அவருக்கும் சரி சஜஷன் சொன்னால் நான் நேரடியாக பிரவீன் ஃபோன் பண்ணி பேச முடியும். இந்த ஷார்ட்டில் ஒரு மாதிரி இருக்கேன், அந்த ஷார்ட் ஒரு மாதிரி இருக்குதுன்னா அது ரிசீவ் பண்ணுறவர் சொல்லுவார். ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்லுவார், பிரதர் வேறு எதுனாலும் சொல்லுங்கள் பிரதர், நான் டைரக்டரை கேட்டுட்டு ப்ரொடியூசர் கேட்டுட்டு என்ன வரும், பட் உங்கள் சஜஷன் நீங்கள் சொல்லலாம் பிரதர். இப்போ டைரக்டரும் ப்ரொடியூசரும் கேட்காம எதுவும் பண்ண மாட்டார், பட் ஓப்பனாக இருப்பார். ஸோ இதுதான் ரெக்க. திரும்பவும் சொல்லிக்கிறேன், ஆண்டவன் கட்டில் வந்து 2 வாரத்தில் ரெக்க வரப்போகுது. சில சமயம் இப்படி நடந்துடும், பட் நிச்சயமாக ரெக்க ஒரு செம்ம என்டர்டெய்னிங் ஃபில்மாக இருக்கும். எந்த வகையிலுமே என்னோடய முந்தைய படங்களோட சாயல் இருக்காது. நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. சத்தியமாக இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ எங்கேயுமே கிடைச்சதில்லை. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஹோல் டீம் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். இங்கே வராத டீமில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ரெக்க ஒரு ஃபுல் ஆன் கமர்ஷியல் என்டர்டெய்னர். படம் வந்து ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டாக எனக்கு இருக்குது. இதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான். ஸோ இதுக்கு அடுத்தது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்ககிட்ட நான் வந்து அதை நீங்கள் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக உங்களுக்கு படம் எல்லாமே பிடிக்கும். படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு படத்தோட ப்ரொடியூசர் கணேஷ் சாருக்கு என்னோட நன்றிகள். ஏன்னா அவர் ஒரு ப்ரொடியூசராக இல்லை, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக, ஒரு கேமரா யூனிட்டில் இருக்கிற ஒரு ஆளாக எல்லா டீம்லையும், அதாவது ஒவ்வொரு நாளும் அவர் வந்து ஷூட்டில் இருப்பார். ஸோ அது வந்து யூஸ்வலாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால அவருக்கு இது வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை தரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அண்ட் சிவா மேடம்க்கும். ரெண்டாவது ரத்ன சிவா. எனக்கு அவர்கிட்ட ஃபஸ்ட்டு தடவை மீட் பண்ணும்போது அவர் நரேட் பண்ணும்போதே வந்து எனக்கு படமாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா செமையாக நரேட் பண்ணுவார். அவர் டயலாக் சொல்கிறது, ஒரு டைலாக் சொன்னால் திரும்பி இன்னொரு தடவை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்தளவுக்கு அவர் நரேட் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன், வெரி பாசிட்டிவ் அப்படின்னு இந்த ஹோல் டீம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லேயே தெரிஞ்சது. தேர் வாஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி. அது 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 ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஒரு டீமுக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது இந்த டீமில் எனக்கு ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே கடைசி நாள் வரைக்கும் இருந்திருக்கு, இப்போவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். படத்தோட கேமராமேன் தினேஷ், விஜய் சேதுபதி அவர் கூட இது வந்து அவர் 5வது படம்னு நான் நினைக்கிறேன். ஸோ சேதுபதியில் பார்த்துருப்பீங்க, செம்மையாக பண்ணியிருந்தார். காதலும் கடந்து போகும், அதுவும் செம்மையாக பண்ணியிருந்தார். அந்த வரிசையில் கண்டிப்பாக ரெக்கையும் விஷுவலி ஒரு செம ட்ரீட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ தினேஷுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் இமான் சார், பிளாக் பஸ்டர் கிங்னு சொல்லணும். அவரும் சூப்பர் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸ்டண்ட் மாஸ்டர் ராஜசேகர் சார். சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஆக்டர்ஸோட சேஃப்டி பார்த்துட்டு தான் அவர் ஸ்டண்ட் அசிஸ்டன்ஸை வச்சு பண்ண வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எங்களுக்கு பண்ண வைப்பார். ஸோ அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். படத்தில் வந்து ஹைலைட் கிளைமேக்ஸ் சீக்வென்ஸ் வந்து செம்மையாக வந்திருக்கு. அது ஷூட் பண்ணும்போது தெரியல, பட் படம் முடித்து பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ஃபைட் வந்து பேசப்படும் சார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் விஜய் சேதுபதி, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவர்கிட்ட கிடச்சிருக்கேன்னு சொல்கிறதுல நான் இப்போ வந்து சிவாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு
ஒரு ஒரு நல்ல நல்ல மனுஷன், ஒரு ஒரு இன்னொரு சக மனுஷனாக மதிக்கிற ஒரு ஆளை பார்க்குறது வந்து இன்றைக்கி ரொம்ப அபூர்வம். ஸோ ஒரு லைட்மேனாகட்டும், ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கிற பையனாகட்டும், எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அது வந்து நம்ம எல்லாருமே அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் கற்றுக்கணும் எல்லாருமே. ஸோ எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அதுதான். அண்ட் அவர் வந்து இப்போது இந்த படத்துக்கு அப்புறம் அவர் ஒரு லெவலில் இருப்பார். அதுக்கு மேலேயும் மேலே 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 வளரணும்னு என்னோடய வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நான் டேவிட்ங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து என்னோடய கரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். பிகாஸ் அந்த கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ அந்த கேரக்டர் எனக்கு தந்ததுக்கு, என்னை நம்பி தந்ததுக்கு சிவாக்கு என்னோட நன்றிகள் திரும்பவும். அண்ட் இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும், ஒரு பெரிய வெற்றி படையமாக அமையணும். திரும்ப உங்களை சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் நான் பேர் யாராவது கரெக்டாக சொல்ல முடியல. இங்கே வந்திருக்க அனைத்து நடிகர் விஜய் சேதுபதி என்னோடய ஃப்ரெண்டு, தென் வந்து பிரவீன் எடிட்டர் சார், தென் ஆர்ட் டைரக்டர் மோகன் சார், தென் ஆக்டர் சதீஷ், ஹரிஷ் உத்தமன் சார், தென் டைரக்டர் ரத்ன சிவா, ஃபைட் மாஸ்டர் ராஜசேகர் சார், தென் காஸ்டியூம் சத்யா, எல்லாருமே இந்த வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் இந்த மாதிரி எனக்கு இது ரொம்ப பெரிய அனுபவம். ஏன்னா நான் முதல் படம் வந்து ஆரஞ்சு மிட்டாயின் படம் தான் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெரிய அனுபவம் கிடையாது. பட் இந்த படம் பண்ணும்போது, ஒரு கமர்ஷியல் படம் பண்ணும்போது ஒரு திருப்தி எப்பவுமே வந்துருக்கும். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, ஆரஞ்சு மிட்டாய். அது வந்து ப்ரொடக்ஷனாக நான் பண்ணலை, அப்போ விஜய் சேது ப்ரொடக்ஷனில் சேர்ந்து பண்ணோம். இந்த படம் வந்து தனிப்பட்டவங்கள பண்ணும்போதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ இப்போது ஒரு பெரிய அனுபவம் இருக்குது. இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பத்திரிக்கையில் பேசுறது கூட எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. பட் ஒரு திருப்தி என்ன இருக்குன்னா, ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், ஒரு திருப்தி இருக்குது. எல்லாருமே எதிர்பார்க்குற படமாகவும் வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ எல்லோரும் இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும்னு நான் கேட்குறேன். என்னை எல்லோரும் இந்த ஆக்சுவலாக மீடியா நீங்கள் தான் இந்த படத்தை பற்றி நல்லபடியாக சொல்லுவீங்க. ஸோ எல்லோரும் இந்த படத்தை பற்றி நீங்களும் பார்த்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும்னு நான் கேட்டுக்குவேன். நன்றி, வணக்கம். நல்லா இருக்கீங்க. But there's one more lifeline for us, and that is Superstar. Before the dialogue, you know, he has a famous move that he does, something like N-wadi, Tanni-wadi. You know, I'm a big fan of your dad.